இதுவரை 2846 கைத்தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தமது எரிபொருள் தேவைகள் தொடர்பில் கைத்தொழில் அமைச்சுக்கு அறிவித்துள்ளனர். நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். அவர்களின் கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நாம் 2551 கோரிக்கைகளை பரிந்துரை செய்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அனுப்பியுள்ளோம். 400 லிட்டருக்கும் குறைவான டீசல் கோரிய கைத்தொழில் நிறுவன உரிமையாளர்களுக்கு பிரதேச செயலாளர்களின் பரிந்துரையுடன் அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 400 தொடக்கம் 600 லிட்டர் வரை கோரியுள்ள கைத்தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தமக்கு அருகிலுள்ள இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள் அல்லது எரிபொருள் நிரப்பு நிலையங்களூடாக எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒருவேளை அருகில் போக்குவரத்து சபை டிப்போக்கள் இல்லாவிட்டால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன நிலையங்களூடாக விநியோகிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. 6600 லிட்டருக்கும் அதிகமான டீசல் தேவையுடைய கைத்தொழில்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேரடியாக விநியோகத்தை மேற்கொண்டு வருகின்றது. தற்போது வரை கைத்தொழில் நிறுவன உரிமையாளர்களிடமிருந்து எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை. நாம் இங்கு உற்பத்தி தொழில்களுக்கே விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். அத்துடன் பொருட்களை விநியோகிப்பதற்கான இந்த ஏற்பாடுகள் வர்த்தக அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும். இறக்குமதிக்கான செஸ் வரி ஏப்ரல் 1 நீக்கப்பட்டால் 90% சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில்கள் வீழ்ச்சியடையும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன அல்லவா? செஸ் வரி ஏப்ரல் 1 முதல் முழுமையாக நீக்கப்பட மாட்டாது. இறக்குமதிக்கான செஸ் வரி தொடர்பாக சுமார் 7800 HS குறியீடுகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். 3-4 மாதங்களுக்கு மேலாக இது தொடர்பில் ஆய்வு செய்த பின்னரே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். அதற்கமைய சில பொருட்களுக்கான செஸ் வரி ஏப்ரல் 1 முதல் 50% குறைக்கப்படும். பின்னர் 2027 ஏப்ரல் 1 மேலும் 25%, 2029 ஏப்ரல் மாதம் 1 25% என படிப்படியாகவே நீக்கப்படும். இருப்பினும் தெரிவு செய்யப்பட்ட 8 உள்நாட்டு உற்பத்தி துறைகளுக்கான செஸ் வரி நீக்கத்தை நாம் 2027 ஆண்டு வரை ஒத்திவைத்துள்ளோம். கைத்தொழில் அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஆகியன எமது கைத்தொழில் நிறுவனத்தின் உரிமையாளர்களை பாதுகாக்கவும் அவர்களின் தொழில்களை அபிவிருத்தி செய்யவும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை தெளிவாக கூற வேண்டும். குறைந்த தரம், குறைந்த விலையுடைய பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுக்க நாம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். விசேடமாக ஆன்டி டம்பிங் அண்ட் கவுண்டர்வெயிலிங் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய வரி கொள்கையை அமுல்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இவை அனைத்தினூடாகவும் எமது கைத்தொழில்களின் உற்பத்தி தரத்தை உயர்த்தவும் உற்பத்தி செலவை குறைப்பதற்கும் தேவையான உதவியை வழங்கி வருகின்றோம்.